சரித்திர புகழ் இருக்கக்கூடிய கீழ்பெண்ணத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை தன்னுடைய தொடர் பயணமாக 170வது சட்டப்பேரவை தொகுதிக்கு வந்திருக்கின்றோம். சகோதர சகோதரிகள், ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தை அன்னைக்கு கொஞ்சம் ஆம்புலன்ஸ் கம்பெனி வழிவிடுங்கய்யா. அது ஆம்புலன்ஸ் கம்பெனி வழிவிடுங்க. ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த நம்முடைய பயணம் 169 தொகுதிகளை தாண்டி 170வது தொகுதியாக கீழ்பெண்ணத்தூரில் நின்று கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகள், சாதாரண ஊர் இல்லைங்க. அகஸ்திய முனிவரவரே இந்த ஊர்ல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அவரால் வழிபட்ட அகஸ்தீஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய அற்புதமான மண் இந்த சரித்திரம் வாய்ந்த மண்ணில் நின்று கொண்டிருக்கின்றோம். சங்க இலக்கியங்கள்ல மூவேந்தர்களுக்கு இடையாக போற்றப்படக்கூடிய கடலேறு வள்ளல்களில் ஒரு வள்ளலாக இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் மலையமான் நெடுமுடிக்காரி அவர்கள் வாழ்ந்த ஊர். அந்த மலையமான் மன்னர்களுடைய தலைநகரமாக இருந்த இப்ப இருக்கக்கூடிய வேட்டவளம் ஊர் இருக்கக்கூடிய ஒரு அப்படிப்பட்ட ஒரு சரித்திர புகழ் உங்களுடைய தொகுதிக்கு இந்த மண்ணுக்கு இருக்கிற சகோதர சகோதரிகள். 2022 இந்த ஊர்ல ஒரு குகை ஓவியங்களை கண்டுபிடித்தார். அதை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது 4000 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்று அந்த குகை ஓவியத்தில் நம்ம கிடைத்தது இல்லையா? தமிழ்நாட்டில் நிறைய ஊர் சொல்ல முடியாதுங்க. 4000 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மனிதர்கள் வாழ்ந்த ஊர் சில ஊர்கள் மட்டும்தாங்க இருக்க முடியும். அதிலே ஒரு ஊரில் இன்று நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அதில் பிறந்தவர்கள் நீங்கள் அனைவரும் பாக்கியசாலிகளாக நின்று கொண்டிருக்கிறீர்கள் சகோதர சகோதரி. அது மட்டும் இல்லாம விவசாயத்துக்கு பேர் சொல்லக்கூடிய ஊர். 3000 ஏக்கருக்கு மேலே நெல் விவசாயம் பண்றோம் ஐயா. 5000 ஏக்கருக்கு மேலே நிலக்கடலை விவசாயம் பண்றோம். சில பகுதிகளில் கரும்பு விவசாயம் பண்ணிருக்கிறோம். அந்த அளவுக்கு விவசாயத்திற்கு பெயர் சொல்லக்கூடிய ஒரு ஊர் சோமேஸ்வரியிலே முருகன் கோவில் இருக்கு. நம்ம எல்லோருமே ஆடி மாதத்துல காவடி எடுத்துக்கொண்டு முருகபெருமானை தரிசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய கீழ்பெண்ணத்தூரில் அற்புதமான ஊருக்கு இந்த யாத்திரை வந்திருப்பதை நாங்கள் பெருமை அடைகின்றோம் சகோதர சகோதரி. இந்த யாத்திரையுடைய நோக்கம் பல நோக்கம் தான். அதில் முக்கியமான நோக்கம் 2024 பாராளுமன்ற தேர்தல். இன்னும் 40 நாள்ல ஓட்டு போட போறீங்க. 40-45 நாள் பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை மறுபடியும் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும். தமிழகத்திலிருந்து 39 எம்பிக்கள் பாரத பிரதமருக்கு அளிக்க வேண்டும். 3வது முறையாக பிரதமர் அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அமரும் பொழுது தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பதில் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக 9 ஆண்டு கால ஆட்சியில நாம் என்ன செய்திருக்கின்றோம், இந்தியா எப்படி மாறி இருக்கிறது என்பதை உங்களிடம் பேச வேண்டும் என்பதுதான் இந்த யாத்திரையினுடைய நோக்கம் சகோதர சகோதரி. நான் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்றேங்க, யாரு சரியா கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். 5442 கோடி 39 லட்சம். 5442 கோடி 39 லட்சம். நீங்க யாராச்சும் தப்பி தவறி திமுக காரங்க திருவண்ணாமலைக்கு அரசு நலத்திட்டங்கள் கொடுத்துட்டாங்க தப்பித்தவறி நடத்துறாங்க. 5442 கோடி 39 லட்சம் அண்ணன் ஏவாவால் அவருடைய சொத்து மதிப்பு. இந்த ஊரில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவருடைய சொத்து மதிப்பு நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். சில மாதங்களுக்கு முன்பு என்னென்ன நிறுவனங்கள் வைத்திருக்கின்றார், ஒரு நிறுவனத்தினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிற சொத்து பட்டியலை வெளியிட்டிருக்கிறோம் ஐயா. அரணை மருத்துவக் கல்லூரியிலிருந்து, அரணை பொறியியல் கல்லூரியிலிருந்து, கம்பன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து, ஜீவாவேலு சர்வதேச பள்ளியிலிருந்து பல தனியார் நிறுவனங்கள் ஒரு குடும்பம் நடக்கிறாங்க ஐயா. ஒரு எம்எல்ஏவாக ஆரம்பித்து அமைச்சராக இருந்து எனக்கு திருவண்ணாமலை முழுவதையும் அழைத்து போட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்கக்கூடிய ஊரில் மாவட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. இதை நாம் எதிர்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி மோடியை எதிர்க்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை குறுநில மன்னர்களை போல சில குடும்பங்கள் மட்டுமே மக்களுக்கு வர வேண்டிய வரிப்பணத்தை திருடி திருடி அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதுல ஒரு முக்கியமானவர் அண்ணன் ஏவாவேலு. அதனாலதான் யாரும் ஏவாவேலுன்னு சொல்ல மாட்டாங்க. அவர் பேரு ஏடிஎம் வேலு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏடிஎம் லிமிட்டல் மணி
24 மணி நேரத்தில் ஸ்டாலின் ஐயாவுக்கோ திமுகவுக்கோ எப்போ பணம் வேண்டும் என்றாலும் கூட எனி டைம் மணி அவர் தான் இந்த தொகுதியினுடைய ஏவாளர்கள். அது ஒரு சாதனை. ஐயா 5442 கோடி நான் சொல்லிட்ட சொத்து மதிப்பு. நம்முடைய மோடி ஐயா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஐயா. 9 ஆண்டுகளில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மட்டுமே மோடி ஐயாவை பொறுத்தவரை 2014 உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று ஆட்சிக்கு வந்த பொழுது 3 விஷயத்துல தெல்ல தெளிவா இருந்தாங்க ஐயா. மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் தங்கு தடை இல்லாம உங்களை சேர வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தார். இடையில புரோக்கரு கையெழுத்து போடுறது, கை கட்டி நிற்கிறது எங்கேயும் இருக்கக்கூடாது. மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் நேரடியாக உங்களுக்கு வர வேண்டியது, உங்களுக்கே தெரியாம உங்க வங்கி கணக்கில் அமர வைக்க வேண்டும் என்பது அவருடைய முதல் குறிக்கோள். இரண்டாவது, அதில் லஞ்ச ஊழல் இல்லாமல் ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய இரண்டாவது குறிக்கோள். மூன்றாவது குறிக்கோள், 4 ஜாதிகளை மட்டும்தான் பிரதமர் மோடி நம்பினார் இல்லையா. இந்த தமிழ்நாட்டில் ஜாதி அரசியல் இருக்கு, எல்லாம் ஜாதியை பத்தி பேசுறாங்க. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் நம்பக்கூடிய 4 ஜாதிகள் இருக்கு. முதல் ஜாதி ஏழைகள் ஜாதி, இரண்டாவது ஜாதி பெண்கள் ஜாதி, மூன்றாவது ஜாதி விவசாயிகள் ஜாதி, 4வது ஜாதி இளைஞர்கள் ஜாதி. இந்த 4 பேரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய கொள்கை திட்டங்கள் அனைத்தும் இந்த 4 சமுதாயத்திற்காக வடிவமைத்துக் கொண்டுள்ளார். இந்த 3 குறிப்புகளோடுதான் 9 ஆண்டு காலமாக நம்முடைய ஆட்சி அடிப்படையிலே மாற்றத்தை பார்த்திருக்கின்றோம். திருவண்ணாமலை மாவட்டம் எடுத்துக்கொள்ள 57,000 குடும்பங்கள், 57,004 குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் மோடி ஐயா திட்டத்துல மோடி வீடு திருவண்ணாமலைக்கு கொண்டு சேர்த்திருக்கின்றோம். 57,004 ஒரு வீட்டுக்கு 2,69,000 ரூபாய் மானியமா. இதனுடைய கணக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1,533 கோடி ரூபாய், 40 லட்சம். திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மோடி ஐயா கொடுத்த வீட்டினுடைய மதிப்பு மட்டுமே 1,533 கோடி ரூபாய். 57,004 குடும்பங்களுக்கு மோடி வீடு வந்திருக்கு. இன்னைக்கு நம்முடைய பெரிய ஆசையா நம்முடைய சகோதரர்கள் தாய்மார்கள் என்று கொண்டிருக்கிறார். யாரும் கூட ஒரு குடிநீர் நீருக்கு ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு வெளியே போகக்கூடாது, நடந்து போகக்கூடாது. அவங்க வீட்டுக்கு பைப்பு மூலமாக குடிநீர் வர வேண்டும் என்பது மோடி அவர்களுடைய சங்கல்பம் கனமாக இருக்கின்றார். 2019 ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஜல் ஜீவன் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தார். 2024 டிசம்பர் முடிவதற்குள்ள இந்தியாவில் எல்லா வீடுகளுக்கும் குடிநீர் என்பது பைப்பு மூலமாக வர வேண்டும் என்று இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே 4,81,495 வீடுகளுக்கு ஒரு வீட்டுக்கு செலவு 8,000 ரூபாய் ஆகுதுங்கம்மா. 4,81,495 வீடுகளுக்கு குடிநீர் பைப்பு மூலமாக 100% மத்திய அரசுடைய திட்டம் ஜல்ஜீவன் திட்டம், வீட்டிற்கு சுத்தமான குடிநீர் திட்டம். கழிப்பறைகள் 2014 நம்முடைய ஆட்சி வந்த பிறகுதான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நம்ம 2,80,000 வீடுகள், நான் சொல்றதெல்லாம் லட்சத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். 1 லட்சம், 2 லட்சம், 4 லட்சம், 2,80,000 வீடுகளுக்கு கழிப்பறைகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு நாம் வந்த பிறகு மோடி சிலிண்டர், மோடி ஐயா பேர்ல கேஸ் சிலிண்டர் மட்டுமே திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2,03,252 பேரு 300 ரூபாய் மாதம் மானியத்தோடு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிலிண்டர் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மோடி சிலிண்டர் வந்திருக்கிறாங்க. விவசாய பெருமக்கள் அதிகமா இருக்கக்கூடிய கீழ்பெண்ணத்தூரிலிருந்து திருவண்ணாமலைக்கு பக்கத்திலிருந்து எங்கே சென்றாலும் கூட இந்த பகுதி பச்சை பசேல் இருக்கக்கூடிய பூமிங்க ஐயா. இந்த விவசாயிகளை மையமாக வைத்து நம்ம ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அம்மே நம்ம விவசாய மேல குண்டை சட்டம் எல்லாம் போட மாட்டோம். நம்ம ஆட்சியில விவசாயிகளை மையமாக வைத்து ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சி மையமாக வைத்திருக்கிறோம். இன்னைக்கு விவசாயிகளுக்கு கௌரவம் இது என்ன பேர் வச்சிருக்காரு பாருங்க ஐயா மோடி ஐயா. விவசாயிகளை கௌரவப்படுத்துவதற்காக விவசாய கௌரவ நிதி வருடத்திற்கு 6,000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்குக்கு 3 தவணையிலே 2,000 ரூபாய். நம்முடைய ஆட்சி காலத்தில் 9 ஆண்டுகள்ல 15 முறை 2,000, 15 தவணையிலே 2,000, மொத்தம் 30,000 அவர்களுடைய வங்கி கணக்கு வந்திருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமே பயன்பெறக்கூடிய விவசாயிகள் 4,07,252 விவசாயிகள் நம்ம இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய பணம் 1,221 கோடி ரூபாய், 75 லட்சம். அம்மா நம்ம கணக்கில் இப்படி கொடுக்கிறேங்கம்மா. 9 ஆண்டுகளாக மோடியின் கணக்கில் நான் பிரித்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன்.
விவசாயிகளுக்கு இவ்வளவு கொடுத்தோம், பெண்களுக்கு இவ்வளவு கொடுத்தோம், வீடு கட்டுறதுக்கு இவ்வளவு கொடுத்தோம், கேஸ் சிலிண்டர் இவ்வளவு கொடுத்தோம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு சம்பள வார கொடுக்கிறது நம்முடைய கணக்கு. ஆனா அண்ணன் ஏவாவேல் அவருடைய கணக்கு என்னன்னா 5442 கோடி ரூபாய் அவருடைய சொத்து கணக்கு. ஐயா, நாங்கள் செய்திருக்கக்கூடிய வேலை ஒரு துறையாக ஒரு இலாக்காக உங்கள் முன்னால் வைப்பது எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கிறோம். சகோதர சகோதரர், இன்னைக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்ன பிரச்சனை? இன்னைக்கு பாருங்க, முதலமைச்சர் அவர்கள் 2 முறை திருவண்ணாமலை வந்திருக்கிறார். நம்முடைய மு.க. ஸ்டாலின் ஐயா 2 முறை திருவண்ணாமலை வந்திருக்காங்க. எதுக்கு வந்தாருங்கம்மா? எதுக்கு வந்தாருங்க திருவண்ணாமலைக்கு? ஜூலை 2022 திருவண்ணாமலை வந்த பொழுது அண்ணன் ஏவாவேலு அவர்களுடைய அருணை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையை திறந்து வச்சாருங்கம்மா. திறந்து வைத்தா வந்தார். அக்டோபர் 2023 வந்த பொழுது அருணை மருத்துவக் கல்லூரியினுடைய புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். வந்தது எல்லாமே ஏவாவேலு அவருடைய புது ஓப்பன் பண்ணத்தான் வந்தாரே தவிர ஒரு மாநில அரசுடைய திட்டங்களையோ மத்திய அரசுடைய திட்டங்களையோ ரோடு போடுறோம், வீட்டுக்கு தண்ணி கொடுக்கிறோம், அது சரியா வருதா, ஏழை மக்கள் நன்றாக இருக்கின்றார்களா, திட்டங்கள் உங்கள் வீடு வீடு வருதான் பார்க்கறதுக்கு முதலமைச்சர் வரலைங்க. ஏவாவேலு அவருடைய புதிய மருத்துவக் கல்லூரி, இன்னொரு மருத்துவக் கல்லூரி, அதை திறப்பதற்காக மட்டும்தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருவண்ணாமலைக்கு வந்தார். அதை தவிர மக்கள் பணிகளுக்காக எங்கேயும் வரல. இது மாதிரி விவசாயிகள் இவ்வளவு இருக்கக்கூடிய பகுதி. இன்னைக்கு சிப்காட்டுங்கிறது எத்தனையோ இடத்துல வறட்சியான நிலங்கள் தயாராக இருக்கிறது. அங்க போய் சிப்காட்டுகளை கொண்டு வரலாம், தொழிற்சாலைகளை கொண்டு வரலாம், வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். ஆனா இன்னைக்கு ஏழாவது திருவண்ணாமலையில அதிகமாக தண்ணீர் இருக்கிறதோ, விவசாயம் நன்றாக செய்ய முடியுமோ அந்த சிப்காட்டை கொண்டு வரலாம். அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் 250 நாட்களாக தொடர் போராட்டம் இருந்து அங்கே சிப்காட் கொண்டு வரக்கூடாது என்று போராடிய பிறகு அந்த விவசாயிகளை கிடைத்த பரிசு என்னன்னாங்க, அவங்க மேல குண்டா சட்டம் போடப்பட்டிருக்கிறது. இதை பத்திரிகை நண்பர்கள் ஏவாவேலு அவங்க கேட்கிறாங்க, அண்ணன் விவசாயிகள் மேல குண்டா சட்டம் போட்டீங்களே, இதை பத்தி ஒரு கருத்து என்ன? ஏவாவேலு சொல்றாரு, ஐயோ குண்டா சட்டம் போட்டது எனக்கு தெரியாது. நீங்க நம்புறீங்களா? குண்டா சட்டம் போட்டது ஏவாவேலு அவர்களுக்கு தெரியாது என்று சொல்லுகின்றார். நீங்க நம்புறீங்களா? அண்ணே, திருவண்ணாமலை மாவட்டத்தில் எந்த சொத்து விற்பனைக்கு வருதுன்னு ஏவாவேலு தெரியும். சொத்து வாங்குற ஒரே ஆள் அவருதான். திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுமே அவருக்கு தெரியாம யாரும் சொத்தை வாங்க முடியாது, விற்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஏவாவேலு அண்ணனுக்கு விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டது தெரியவில்லை என்று சொன்னால் நம்ம ஒப்புக்கு போறோம்லாம். கண்டிப்பாக நாம் நம்ப போவது கிடையாது. விவசாய பெருமக்கள் மீது எப்பொழுது திமுக குண்டா சட்டத்தை போட்டார்களோ அவர்களுடைய அழிவு காலம் அப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது. விவசாயிகள் மீது யார் கை வைத்தார்களோ அவர்கள் சரித்திரத்தை வாழ்ந்ததாக நாம் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு வரும்போது நிறைய தாய்மார்கள் பெரிய முக்கிய கோரிக்கையாக நீங்கள் வைக்கலன்னு ஏதாச்சும் பண்ணி இந்த டாஸ்மார்க் மட்டும் மூடிடுங்க. நிறைய கேட்டீங்களாங்கம்மா? எல்லா பெண்களும் கேட்டீங்களா? அண்ணன் எங்க ஊர்ல உதாரணத்திற்கு ஒரு அம்மா சொன்னாங்க, அண்ணன் வேட்டவளத்துல மட்டுமே 3 டாஸ்மார்க் கடை இருக்கு பக்கத்துல, கொஞ்சம் தயவு செஞ்சு அதையெல்லாம் மூடிடுங்கன்னு ஒரு அம்மா சொன்னாங்க. அம்மா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை, நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியை குஜராத்தில் பிறந்தவர். குஜராத்ல சாராய கடையெல்லாம் இல்லைங்க அம்மா. குஜராத்ல சாராய கடையே இல்லாம அங்கே ஒரு ஆண்டும் கூட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா பணம் மிச்சமாகக்கூடிய பட்ஜெட்டை குஜராத்ல போட்டுட்டாங்க. சாராய காசு இல்லாம குஜராத்ல. தமிழ்நாட்டில் இன்னைக்கு சாராயத்தை நம்பிதான் இந்த அரசு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 44,000 கோடி ரூபாய் சாராயம் மூலமாக வரக்கூடிய வருமானம் மாநில அரசு. நீங்க 44,000 கோடி நம்ம கொடுக்குறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. டாஸ்மார்க்குடைய மொத்த கொள்முதல், ஒரு டாஸ்மார்க் கடையில பியர், பிராந்தி, விஸ்கி என்ன இருக்குதோ, என்ன கர்மாந்திரமெல்லாம் இருக்குதோங்க, அதையெல்லாம் கொள்முதல் பண்ணுவது 44% திமுக காரங்களுடைய சாராய ஆலை, டி.ஆர். பாலுடைய சாராய ஆலை, அண்ணன் ஜெகத்ரட்சகன் அவருடைய சாராய ஆலை, அவர்கள் சாராய ஆலையில உற்பத்தியாகக்கூடிய சாராயம் 44% டாஸ்மார்க் கொள்முதல். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம மூடுவாங்க? எப்படி மூடுவாங்க? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை கொள்கை டாஸ்மார்க்கை மூட வேண்டும், கல்லுக்கடையை திறக்க வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக நாங்கள் இருக்கின்றோம். நீங்கள் சிந்தித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வாய்ப்பு அளிப்பீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு. யாரையும் போய் குடிக்காதீங்க நம்ம சொல்றது இல்லைங்கம்மா. ஜனநாயக நாடு, குடிக்காதீங்க யாரையும் கை கால கட்டி போட முடியாது. நம்ம ஜனநாயக நாடு, சுதந்திரமான நாடு. நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் என்றால்,
நீங்கள் குடிக்க வேண்டும் என்றால் தயவு செய்து கண்ணு கடைகளை திறந்து வைக்கின்றோம். டாஸ்மாக் கடையை போய் குடிக்காதீர்கள் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. வேற தனி முதலாளிகளுக்கு அந்த வருமானம் செல்ல வேண்டாம். ஏழை தாய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய 300 ரூபாய் 400 ரூபாய் காசுல 200 ரூபாய் டாஸ்மாக் போக வேண்டாம் என்பதிலே மிக மிக தெளிவாக இருக்கின்றோம் சகோதர சகோதரி. அதனால நீங்க யோசிச்சு பார்க்கணும். 5 வருஷத்துக்கு 4 ஓட்டு போடுறீங்கம்மா, 4 ஓட்டு போடுறீங்க 5 வருஷத்துக்கு. சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரு ஓட்டு போடுறீங்க, யார் முதலமைச்சரா வரணும்னு போடுறீங்க, யார் பிரதமரா வரணும்னு ஓட்டு போடுறீங்க, பஞ்சாயத்து தலைவர் யார் வரணும்னு ஓட்டு போடுறீங்க, நகரப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு ஓட்டு போடுறீங்க. 4 ஓட்டு போடுறீங்க. இங்க பெரிய தாத்தா நின்றுட்டு இருக்காரு, எனக்கு தெரிஞ்சு 40 வருஷமா ஓட்டு போடுறாருன்னு நினைக்கிறேன். அப்ப எத்தனை ஓட்டு போட்டிருப்பாரு? 40 வருஷத்துல அண்ணன் 32 ஓட்டு போட்டிருப்பாரு. 32 ஓட்டு மாறிச்சுங்களாங்க ஐயா. தமிழகம் மாறிச்சா? ஏழை மக்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. லஞ்ச லாபம் அப்படியே தான் இருக்கு. குடும்பாட்சி அப்படியே தான் இருக்கு. அப்பாவுக்கு பின்னாடி புள்ள, புள்ளைக்கு பின்னாடி பேர, இப்படித்தாங்க அரசியல் போயிட்டு இருக்கு. புதுசா எந்த மாற்றம் இதை மாற்ற வேண்டும் என்றால் நமக்கு அற்புதமான ஒரு தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் கிடைத்திருக்கிறார். இவங்கெல்லாம் 1000 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றவங்க அம்மா. இவங்கெல்லாம் 1000 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றவங்க. இவங்கெல்லாம் 1 நாள் 2 நாள் 3 நாளைக்கு வரமாட்டாங்க. 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய தனிப்பெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு நம்முடைய பிரதமராக கிடைத்திருப்பது நம்முடைய லஞ்ச லாபம் இல்லாம ஊழல் இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்காங்கம்மா. நம்முடைய வரிப்பணத்தை எந்தவித கொண்டு ஒரு பைசா திருடாம மத்திய அரசு நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால்தான் 2024 பாராளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். நீங்கள் அனைவரும் இந்த முறை முடிவெடுக்க வேண்டும். நம்ம ஓட்டு மோடி, நரேந்திர மோடிக்கு நாம் ஓட்டு போட போறோம். 2024 எப்படி டெல்லியிலே ஒரு நல்ல மனிதன் அமர்ந்திருக்கின்றான், அதே போல தமிழகத்திலே அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும். அதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு உங்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட, அங்க ஒரு ஸ்கூல் குழந்தை நின்று இருந்தாங்களே, எல்லாம் பேசும்போது அங்க பாப்பா நின்று இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை நீங்க கேட்டீங்கன்னா கூட அந்த குழந்தைக்கு கண்ணு 2024 தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் யாருமா ஜெயிப்பான்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தை சொல்லும், அதுல என்னென்ன மாமா சந்தேகம், மோடி தாத்தா தான் ஜெயிப்பாங்க. இந்தியா முழுவதுமே நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள், நம்முடைய வாக்கு நரேந்திர மோடி தான். ஏன் நாங்கள் அந்த மாதிரி அவருடைய நடவடிக்கை இருக்கு. அந்த மாதிரி நடவடிக்கை சமீபத்தில் பாத்தீங்களாங்கம்மா, ராமர் கோவில்ல ராமர் பிராண பிரதிஷ்டை பாத்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா? பாருங்க, 500 ஆண்டுகளாக குழந்தை ராமருக்கு ஒரு கோவில் இல்லாம டென்ட் கொட்டாயில குழந்தை ராமர் உட்கார்ந்து இருந்தாங்க. 1528 முகலாய படையெடுப்பின் மூலம் அந்த கோவில் இடிக்கப்பட்டது அயோத்தியால, உத்தரப்பிரதேசம். இன்னைக்கு 2024 ஜனவரி 22ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீராமனுக்கு பிராண பிரதிஷ்டை செய்து குழந்தை ராமர் அந்த கோவிலுக்கு கம்பீரமா போயிட்டாருமா. ஆனா எப்படி பிராண பிரதிஷ்டை செய்தார்? 11 நாட்கள் விரதம் இருந்து. எல்லாம் சொன்னாங்க மோடி இல்லையாதான் பிராண பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று அந்த விழாக்குழு அழைப்பு விடுத்திருந்தார். 11 நாட்கள் விரதம் இருந்து எதுவும் உண்ணாமல், காலையில் இளநீர், சாயந்தரம் இளநீர், தேங்காய் தண்ணி, மத்தியானம் கொஞ்சோண்டு பழம், 11 நாட்கள் தன்னுடைய உடலை வருத்திக் கொண்டு ஸ்ரீராமனை தொழுவதற்கு முன்பு தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டு பிராணப்பிரதிஷ்டை விழாவிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கெடுத்தார். இந்த மாதிரி யாராச்சும் பார்த்திருக்கீங்களா தாய்? நீங்க இந்த மாதிரி ஒரு மனிதரை பார்த்திருக்கிறீங்களா? கொடுக்கப்பட்ட வேலையை தன்னுடைய உடம்பை வருத்திக் கொண்டு அந்த வேலையை பிராணப்பிரதிஷ்டை வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார். ஒரு ஓட்டு நம்ம ஓட்டு போட்டோம்னாங்கம்மா, நம்ம ஓட்டுக்கு அந்த மரியாதை கொடுப்பார்கள். பிரதமர் அவர்களை பொறுத்தவரை நம்முடைய ஒரு ஓட்டுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய மனிதர், ஒவ்வொரு மனிதனையும் மதிக்கக்கூடிய மனிதர். குறிப்பாக இந்த 4 சமுதாயங்கள், ஏழை சமுதாயம், பெண்கள் சமுதாயம், இளைஞர் சமுதாயம், விவசாய சமுதாயம் முன்னேற்ற பாதையில செல்ல வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தக்கூடிய பிரதமர். இளைஞர்களுக்கு நிறைய இளைஞர்களுக்கு வந்திருக்கின்ற தாய்மார்கள் இளைஞர் பட்டாலும் இதை புரிந்து கொண்டு விட்டார்கள். அவர்களுடைய கனவுகள் நனவாக வேண்டும் என்றால் இந்த கூட்டத்தில் முடியாது. நம்ம இந்த கூட்டத்தில் முடியாது. நீங்க எல்லாம் கேட்டீங்க வரும்போது, அண்ணே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், 7 வேலை பார்த்தோம், 2 வாரமா பணம் வரல, கொஞ்சம் பார்த்து வேகமா போட சொல்லுங்கன்னு கேட்டீங்களா? தாய் கேட்டீங்களா? 2 வாரம் ஆச்சு, பணம் வரல அக்கௌண்ட்டுக்கு, கொஞ்சம் வேகமா அந்த 7 பணத்தை போட்டு சொல்லுங்கன்னு கேட்டீங்களா? அம்மா, நீங்களும் நானும் உழைத்தால் தான் காசு. நீங்கள் நானும் வேலை செஞ்சாதான் சாப்பாடு. நீங்க போய் ஏரி வேலை பார்க்க இடத்துல போய் நின்றுட்டு, நான் கலைஞர் கருணாநிதி பொண்ணு, நான் ஏரி வேலை செய்ய மாட்டேன், பணத்தை கொடுத்தா கொடுப்பாங்களா?
இல்ல நீங்க போய் ஏறி வேலை பண்றது நான் கலைஞர் கருணாநிதி பேர உதயநிதி ஸ்டாலின் நான் வேலை செய்யறதான் பார்ப்பேன், செய்ய மாட்டேன், பணம் கொடுனா கொடுப்பாங்களா? அம்மா இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தகுதி. நம்ம உணவு என்ன, நாம கஷ்டப்பட்டு உழைச்சு சாப்பிடுறோம். ஆனா தமிழ்நாட்டினுடைய அரசியல் எப்படி இருக்கிறாங்க? யாரோ ஒருவருடைய குழந்தை, யாரோ ஒரு அரசியல் தலைவருடைய பையன், யாரோ ஒரு அரசியல் தலைவருடைய பேரன் என்பதற்காக அரசியல்ல பவர்ல உட்கார்ந்து இருக்கிறான். உதயநிதி ஸ்டாலின் ஐயாவுக்கு என்ன தகுதிகமா இருக்கு? நீங்க பல கஷ்டத்தை அவர் பட்டிருக்காரா? இல்ல மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு என்ன தகுதி இருக்குதுங்க? நீங்க பல கஷ்டத்தை அவர் பட்டிருக்காரா? ஒன்றுமில்லை. கலைஞர் கருணாநிதியுடைய மகன், கலைஞர் கருணாநிதியுடைய பேரன் என்கின்ற தகுதியை வைத்துக் கொண்டு ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றார்கள். இது இளைஞர்களுடைய எதிர்காலத்திற்கு எதிரான அவர்கள் கனவு காணக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியாது. என்னன்னே தெரியாத உட்கார்ந்திருக்கா. அதனால்தான் எல்லா நடையிலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், தற்குறிகள் நம்மை ஆண்டால் பேய் அரசாள்வதற்கு சமம் என்பதை எல்லா இடத்திலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தற்குறிகள் ஒன்றும் தெரியாதவர்கள், தகுதி இல்லாதவர்கள் நம்மை அரசாண்டால் அது பேய் அரசாள்வதற்கு சமம். கஷ்டம் தெரியாது, ஏழை தாயினுடைய கண்ணீருடைய விலை தெரியாது, ஒரு வயிற்று பசிக்கு நாம் எவ்வளவு கஷ்டப்படலாம் அவங்களுக்கு தெரியாது. அதனால்தான் கருவீரர் காமராஜர் ஐயா ஒரு உத்தம மனிதர். காரணம் ஏழை தாயினுடைய மகன். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் என்று கடவுளாக பார்க்கின்றோம். காரணம் ஏழை தாயினுடைய வறுமையினுடைய கண்ணீர் அவருக்கு தெரியும். எதுவுமே தெரியாம ஒரு தற்கொலை கூட்டம் கோபாலபுரத்தில் பிறந்ததற்காக ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த 2024 தேர்தலில் இவர்கள் அனைவரையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் நமக்கு வந்துருச்சு. முதலமைச்சர் எங்கெங்கம்மா இருக்கிறாரு? தமிழ்நாட்டிலே இவ்வளவு வேலை பார்த்து இருக்கிறாமா? ஸ்பெயினுக்கு போயிருக்கிறார். ஸ்பெயின் ஐரோப்பிய நாடு. 10 நாள் டூர். ஏங்க இப்பதான் ஜனவரி மாசத்துல முதலீட்டாளர் மாநாடு போட்டீங்க. முதலீட்டாளர் மாநாடு போட்டு ஜனவரி மாசம் முடியல, அதற்குள்ள ஸ்பெயினுக்கு போறாரு. அது நம்புற மாதிரிங்களா இருக்கு? ஜனவரி மாசம் இப்பதான் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில போட்டாங்க. அது முடியல, ஜனவரி மாசமே முடியல. இதுல ஆளக்கான 10 நாள் ஸ்பெயினுக்கு போறாங்க. எதுக்கியா ஸ்பெயினுக்கு போறீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு முதலீடு கொண்டு வருவதற்காக போறாங்க. அப்ப 4 நாளைக்கு முன்னாடி எதுக்கியா மாநாடு போட்டீங்க? அம்மா அவர் இந்த மாதிரி அடிக்கடி போறது முதலீடு கொண்டு வருவதற்கு இல்லை, சம்பாதித்த பணத்தை வெளிநாட்டிலே வைத்து விட்டு வருவதற்கு. துபாய் போயிட்டு வரும்போது நான் சொன்னேன், நீ துபாய் போனது தமிழ்நாட்டுக்கு பணம் கொண்டு வருவதற்கு. திமுக கார சொன்னா, நீ சொல்வதற்கு மன்னிப்பு கேட்டீங்கன்னா 300 கோடி ரூபாய்க்கு மான நஷ்டம் வழக்கு போடுவேன். நான் திமுக காரன் சொன்னேன், மானம் இருந்தா தானே நஷ்டீடு போடணும், மானம் இல்லை, எப்படி எம்மாதிரி நஷ்டீடு போடுவேன். அதன் பிறகு அம்மா, அதன் பிறகு நான் அறிக்கை வெளியிட்டேன். எந்த பிளைட்ல யாரு போனா? முதலமைச்சர் போனதுக்கு முன்னாடி பிளைட்ல ஆடிட்டர் போனா. எதுக்கு போனாங்க? திமுகவுடைய குடும்ப ஆடிட்டர். முதலமைச்சர் துபாயில் இருக்கும் பொழுது குடும்ப ஆடிட்டருக்கு துபாயில என்ன வேலைன்னு கேட்டேன். அதன் பிறகு அந்த மான நஷ்ட கேஸ்ல தூக்கிட்டே வரல, ஓடி போயிட்டோம். இன்னைக்கு அதே வேலை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்து முடியும் 10 நாள் கூட ஆகும். அதற்குள்ள 10 நாள் நான் ஸ்பெயினுக்கு போறேன்னா தமிழ்நாட்டில் அவ்வளவு கஷ்டத்துல இருக்கும். தென் தமிழகத்தில் மழை பெய்ஞ்சு 5 நாள் கழிச்சு போனார் முதலமைச்சர். 5 நாள் கழிச்சு போனார், வெளியில் உட்கார்ந்துட்டார். அவருக்கு கஷ்டமா தெரியலையா? மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை போய் பார்ப்பதுதான் ஒரு காமராஜர் ஐயா இப்படித்தான் ஊர் சுத்தினாருங்களாங்கம்மா. துபாய் போனாரா காமராஜர் ஐயா? சிங்கப்பூருக்கு போனாரா? ஜப்பானுக்கு போனாரா? ஸ்பெயினுக்கு போனாரா? நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு ஊர்வலா போறார். அது முதலீட்டு அழுத்த நான் சொன்னேன், முதலமைச்சர்களே உண்மையை சொல்லிட்டு போங்க, நாங்க யாரும் கேள்வி கேட்க போவதில்லை. ஆனா பொய் சொல்லிட்டு முதலீட்டர் மாநாடு என்று பொய் சொல்லிவிட்டு போகாதீர்கள். அன்னைக்கு இப்படிதான் தமிழகத்தினுடைய ஆட்சி இருக்குதுங்கம்மா. மக்களின் மீது அக்கறை இல்லாம, ஏழை தாயின் மீது அக்கறை இல்லாம, விவசாய பெருமக்கள் மீது அக்கறை இல்லாமல் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 2024 இன்னும் 40 நாள்ல தேர்தல் வரப்போகுதுங்கம்மா. 40 நாள். இந்த ஒரு தமிழகம் மோடி ஐயாவின் பக்கம் இருக்க வேண்டும் என்பது நம் அனைவருடைய அன்பான வேண்டுகோள். 2014 783 எம்பிக்களுடன் அமர்ந்தார். 2019 303 எம்பிக்களுடன் அமர்ந்தார். இந்த முறை நாம் மோடியோடு இருக்க வேண்டும். 450 எம்பிக்களோடு வரும் பொழுது அதை 39 எம்பி தமிழகத்திலிருந்து நாம் கொடுக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இந்த யாத்திரைகளை பங்கெடுத்து நம்மோடு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கு நன்றிகளுக்கு வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்து, குறிப்பாக காவல்துறை நண்பர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், நம்ம யாத்திரையில கூட்டம் நிறைய வருது. நம்ம எல்லா இடத்துலயும் மக்கள் வர்றாங்க, அவங்க யாத்திரையா பாக்குறாங்க.
உங்களுடைய யாத்திரை, உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றியமைக்கக்கூடிய அரசியலை நீங்களே தீர்மானித்து பாரதிய ஜனதா கட்சியுடைய யாத்திரையில் வரணும். பாதுகாப்பு கொடுக்கணும், பெண்கள் வர்றாங்க, மகளிர் வர்றாங்க, அதற்கு சிறப்பாக பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கு நன்றிகளை தெரிவித்து இந்த யாத்திரை மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நன்றிகளுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாநில பொதுச் செயலாளர் இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் வேலூருடைய மேயர் அக்கா கார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவர் ஜீவானந்தம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து குறிப்பாக இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக இருந்து வேறு வேறு பொறுப்பிலே கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடுபடக்கூடிய அண்ணன் கே எம் குமாரராஜா அவர்கள், கதிரவன் அவர்கள், சிவசங்கர் அவர்கள், அகிலா சூரிய அவர்கள் நன்றிகளை தெரிவித்து புதிய நீதி கட்சியினுடைய மாவட்ட செயலராக வந்து நமக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கஜேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் மிக கடுமையாக பாடுபடக்கூடிய ஒன்றிய தலைவர்கள் துர்ஜாபுரம் கிழக்கு அண்ணன் தங்கராஜ் அவர்கள், துர்ஜாபுரம் மேற்கு அண்ணன் யுவராஜன் அவர்கள், கீழ்பண்ணத்தூர் வடக்கு கணேசன் அவர்கள், கீழ்பண்ணத்தூர் தெற்கு ஜீவா அவர்கள், திருவண்ணாமலை தெற்கு ஒன்றிய தலைவர் அண்ணன் பழனிவேல் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வழக்குகளை தெரிவித்து பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய சிறப்பு ஒரு நன்றிகளை தெரிவித்து குறிப்பாக இந்த யாத்திரையினுடைய கதாநாயகர்கள் நீங்கள் தான். ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் என்கிற நம்பிக்கையில் இந்த யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் அதிகமா வந்திருக்கிறீங்க, தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க, இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி ஜெய். பாரத அன்னை புகழ் ஓங்குக.